This video is sponsored by MCR Pure Cotton Club. சார் எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கிற மீடியா சேனல், அதுக்கப்புறம் யூடியூப் சேனல், உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சார். ஏன் சார் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதியை சொல்கிறதோ இல்லை ஒரு நடிகர்களை சொல்கிறதோ இவங்கெல்லாம் சொன்னால் தான் ஒரு நியூஸாக போடுவீங்களா? விவாத மேடம்னு ஒன்று நடத்துறீங்களே, அதுவும் இந்த அரசியல்வாதிங்க நடிகர்களுக்காக தான் நடத்துறீங்களா? அடிப்படை வசதி இல்லாமல் இருக்கிற அந்த ஏழை மக்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் இந்த விவாத மேடம் நடத்த மாட்டீங்க. நாட்டுக்காக தன் உயிரே தியாகம் பண்ணுற இந்த இந்திய இராணுவர்கள் செத்துருக்குறாங்க, அவங்களுக்கு விவாத மேடம் நடத்த மாட்டீங்க சார். எதுக்கு சார் மீடியா சேனலு? சார் நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயம் மக்களுக்கு எடுத்து சொல்கிறது தானே சார் மீடியா சேனலு. இன்றைக்கி 40 பேர் செத்துருக்குறாங்களே, எந்த ஒரு மீடியாவது சார் நீங்கள் விவாத மேடம் நடத்துனீங்களா சார்? நீங்கள் எந்த ஒரு சேனலாவது இதை பற்றி சொல்கிறீங்களா சார்? யூடியூப் சேனலில் அவுத்து போடுற ஆறாலாம் வீடியோ போடுறாங்க சார். சார் யூடியூப் சேனல் ஒருத்தன் தலைப்பு வைக்கிறான் சார், வர்ஜன் வேணுமா எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமான்னு கேட்குறான் சார். அதெல்லாம் வீடியோவாக போடுறானுங்க சார். சார் அந்த கேள்வி அவங்க அக்கா தங்கச்சிங்களை கேட்கணும்ல சார், வர்ஜன் வேணுமா எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமான்னு சொல்லி. சார் இன்றைக்கி தன் குடும்பத்தையே இழந்து தனியாக உயிரை இழந்தால் எத்தனை குடும்பம் நடுத்தரில் நிற்கிறது தெரியுமா சார்? அவங்க பிள்ளைங்கள் என்ன நிலைமை ஆகும் தெரியுமா சார்? அவங்க குடும்பங்கள் என்ன ஆகும் தெரியுமா சார்? எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க சார். சார் நாங்கள் செத்ததுக்கு நீங்கள் வருத்தப்படாதீங்க சார். நாங்கள் செத்த பிறகு என் குடும்பத்திற்கு ஒரு ஆறுதலாக இருக்கணும் சார். நீங்கள்லாம் உங்களால் நம்பி தான் சார் நாங்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். நான் செத்த விட பரவாயில்ல, 7 கோடி மக்கள் இருக்கிறாங்க, என் குடும்பத்தை ஆதரிப்பாங்க, பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் சார். ஏன் சார் ஒவ்வொரு நடிகரும் சொல்கிறாங்க, நாங்கள ஹீரோ, உண்மையான ஹீரோ வந்து இந்தியன் ஆர்மி தான், பார்டரில் கஷ்டப்படுறோம், அவங்க தான் உண்மையான ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க சார். சரி, அவங்களெல்லாம் ஒரு கேள்வி கேட்குறேன் சார். ஒரே ஒருத்தராது நாங்கள் செத்தா எங்கள் சாவுக்கு வந்து அஞ்சலி ஒருத்தராது ஒரே ஒரு நடிகராது வந்து அஞ்சலி செலுத்துறீங்களா சார்? செய்ய மாட்டீங்க சார். சார் 175 அடியில் கட் அவுட் வைக்கிறாங்க சார், 200 அடியில் கட் அவுட் அடிக்கிறாங்க சார் ஹீரோக்கு. ஆனால் உண்மையான ஹீரோ நாங்கள் தான் சொல்கிறாங்க. நாங்கள் செத்த ஒரு போஸ்டர் கூட அடிக்க மாட்டோம்டானுங்க சார் எந்த இளைஞரும். எத்தனை ரசிகர் மன்றம் இருக்குது சார்? இன்றைக்கி ஸ்ரீநகரில் 40 பேர் செத்துருக்குறாங்க சார். எதனா ஒரே ஒரு ரசிகர் மன்றம் மாதிரி இந்தமாரி அவங்களுக்கு அஞ்சலிக்காக போஸ்டர் அடிச்சுக்கிறாங்களா சார்? யாரும் அடிக்கலை சார். சார் விசுவாசமாக பேட்டையான்றது விவாதம் மேடம் நடத்துறீங்க சார். ரஜினி இனிமேல் நடிக்கலாமா இல்லை அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகலாமான்றதுக்காக விவாதம் மேடம் நடத்துறீங்க சார். ஒருத்தர் சொல்கிறாரு சார், ரஜினிக்கு வயசு ஆச்சுன்னு யார் சொன்னது? காலையில் ஏஞ்சி அவர் வாக் பண்ணுற வீடியோ ஒன்று போடுறாங்க சார். சார் எதுக்கு சார்? இதெல்லாம் நாட்டுக்கு என்ன சார் பிரயோஜனம்? இதெல்லாம் நாட்டுக்கு என்ன சார் தேவை? விசுவாசம் வசூலில் முக்கியமாக வந்தால் நாட்டுக்கு எதனா மக்களுக்கு எதனா ஒரு பயன் இருக்கா சார்? இல்லை பேட்டை வசூலில் ஃபஸ்ட்டு வந்தால் எதனா நாட்டு மக்களுக்கு எதனா ஒரு பயன் இருக்கா சார்? சார் விஜய் சார் வந்து சர்க்கார் ஆடியோ லஞ்சில் சொல்கிறாரு, அவர் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, சார் நீங்கள் உண்மையான சிஎம் ஆனால் என்ன பண்ணுவீங்கன்னு. நான் உண்மையான சிஎம் ஆனால் நான் நடிக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அடுத்த 1 மணி நேரம் போது விவாதம் அடி. அதான் சார் விஜய் சார் அரசியலுக்கு வந்தால் யார் யாருக்கெல்லாம் ஓட்டு பாதிக்கும், யார் யாருக்கெல்லாம் லாஸ் ஆகும்ன்றது. ஏன் சார் அது அவங்களுடைய ப்ரொபோஷனல் சார், அவங்களுடைய பிஸ்னஸ்க்காக பேசுகிறாங்க சார். இன்றைக்கி இத்தனை பேர் கஷ்டப்பட்டு செத்துருக்குறாங்க சார். சார் ஸ்ரீநகரில் குப்போட எங்கே இருக்குன்னு தெரியுமா சார்? பாராமுல்லா எங்கே இருக்குன்னு தெரியுமா சார்? சார் அந்த இடத்துலலாம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? மக்களுக்கு நீங்கள் தான் சார் சொல்லணும் சார். 7 அடி ஐஸில் வீழ்ந்து ஒரு 7 பேர் செத்துருக்குறாங்க சார். அதில் 2 பேர் தான் சார் நேற்றுக்கு அடித்தாங்க. இன்னும் 4 பேர் என்ன ஆனாங்களே தெரில சார். 7 அடி ஐஸில் ஸ்லைடிங்கில் மாட்டிக்கின்னா எப்படி இருக்குன்றதே தெரியாது சார். இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படுற அந்த இந்திய இராணுவத்தை நீங்கள்லாம் இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்கும் போது தான் சார் கஷ்டமாக இருக்குது சார். விவாதம் மேடம் நடத்துறீங்க, அது என்ன சார் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களா சார்? அந்த கட்சிக்காரங்க மட்டும்தான் பேசுவோன்னா இது அவர் மட்டும்தான் வருவார்? கட்சியில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 பேரை நீங்கள் டார்கெட் பண்ணி வச்சுருக்கீங்க சார். எந்த விவாதம் மேடம்னாலும் பார்க்குறேன், நான் அவர் மட்டும்தான் வந்து பேசுகிறாரு. ஏன் சார் அந்த கட்சியில் அவருக்கு மட்டும்தான் பிரில்லியண்டா, அவர் மட்டும்தான் ஒரு நல்ல பேசக்கூடிய ஒரு பேச்சாளரா? மீதி பேரெல்லாம் கட்சி பற்றி யாருக்கும் தெரியாதா சார்? விவாத மேடை எதுக்கு சார்? பாதிக்கப்பட்ட இடத்துலேருந்து யாரெல்லாம் எடுங்க சார். பாதிக்கப்பட்ட பப்ளிக்கை கூப்பிடுங்க சார். அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது கேட்டு அவங்கக்கிட்ட விவாத மேடை நடத்துங்க சார். அந்த இடத்துலையும் இல்லாதவன் அந்த பிரச்சனை பற்றி தெரியாதவனை கூப்பிட்டு வந்து விவாத மேடை நடத்திங்க. அவங்க 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. அதெல்லாமா சார் விவாத மேடை சார்? கடந்த 2 வருஷமாக போராடி நிற்கிறேன் சார். எங்கள் ஊரில் அடிப்படை வசதியே இல்லை சார். எந்த ஒரு மீடியாவும் முன் வர மாட்டேங்குது சார். எவ்வளோ கஷ்டப்படுறேன் சார்.
மீடியா கிட்ட ஃபோன் பண்ணி வாங்க சார் நாங்கள் இது மாதிரி போராட்டம் பண்ணோம்னாக்கா ஒருத்தர் வரமாட்டாங்க சார். ஆனால் ரஜினி சார் வாக்கிங் பண்ணுறது மட்டும் மீடியாவாக போகுது சார். இந்த அளவுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது சார். சார் உங்ககிட்ட எல்லாமே ஒரு வார்த்தை கேட்டுக்கிறோம் சார். இதுக்கப்புறமாவது மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு கொண்டு வாங்க சார். மக்களுக்காக நியூஸ் போடுங்க சார். மற்ற அரசியல்வாதிக்காகவும் நடிகருக்காகவும் வீடியோ போடாதீங்க சார். நியூஸ் போடாதீங்க சார். யூடியூப் சேனல்லையும் உங்களுக்கு கேட்டுக்கிறேன் சார். அவுத்து போடுற ஆர்வங்களெல்லாம் பார்த்து வீடியோ போடுறீங்க. அவங்களெல்லாம் 60,000 பேர் 70,000 பேர் பார்த்துக்கிறான் சார். ஆனால் சமூகத்துக்காக நாங்கள் வீடியோ போட்டால் 6 மாதத்தில் 200 பேர் கூட இந்த வீடியோவை பார்க்க மாட்டேங்கிறாங்க சார். இப்போ இந்த வீடியோவை யாரும் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா இதுவும் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அந்த வர்த்தி போட்டு யாரும் வீடியோ போட்டாலும் யாரும் பார்க்கவும் மாட்டீங்க. அதை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை. ஏன்னா அதை பற்றி யோசனையே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய பிஸியாக இருக்கிறீங்க. எங்களுக்கு வேலை வெட்டி இல்லை. நாங்கள் அதனால தான் வீடியோ போடுறோம் சார். நீங்கள் மரியாதை கொடுக்குன்றதுக்காக இந்த வர்த்தியை நாங்கள் போட்டு நாங்கள் நிற்கலாம் சார். எங்களுக்குன்னு தனி ஒரு வீரமும் இருக்குது, தனி மரியாதை இருக்குது சார். நாங்கள் இழந்த பிறகு எங்கள் பின்னாடி இளைஞர்கள் இந்த இடத்துக்கு வரணுன்றதுக்காக அந்த வீடியோ போடுறேன். அவங்களுக்கு அந்த உணர்ச்சி தூண்டணும். நீங்கள் நாட்டினுடைய அக்கறையை கொண்டு வரணும் சார். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் பாதி பேர் அது இல்லை, அதை தெரிய வைக்கணும். ஒரு ஹீரோ பின்னாடி போற இளைஞர்கள் இந்திய ராணுவத்துக்கு பின்னாடி வரமாட்டேங்கிறாங்க. நாட்டுக்காக போராட்டத்துக்கு மக்கள் முன் வரணும் சார். அது ராணுவத்துக்கு தான் இல்லை, ஊர்ல இருக்கிற நல்லது செய்யறதுக்கும் இளைஞர்கள் முன் வரணும் சார். ஒரே ஒரு இளைஞருங்க நிற்கும் சார். 10 பேர் ஊர்ல ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒன்றும் சேர்க்க முடியல சார். அதுலயே ஒருத்தன் வந்து கெடுக்கிறான் சார். யார்கிட்ட போராட்டத்துன்னு தெரியல சார். அரசாங்கத்தை போராட்டத்தா இல்லை ஊருக்குள்ள கெடுக்கிறான் அவங்ககிட்ட போராட்டத்தா முடியல சார். சார் இன்னைக்கு 40 பேர் செத்து இருக்கிறாங்க சார். அவங்களுக்கு நம்ம என்ன சார் பண்ண போகிறோம்? அவங்க குடும்ப நிலைமை நினச்சி பார்த்தீங்களா சார்? அவங்க குழந்தைங்கள நினச்சி பார்த்தீங்களா சார்? சார் சொல்லினே இருங்க சார். அதுக்கு கண்டினியூஸாக நியூஸில் பண்ணினே இருங்க சார். சார் நீங்கள் கஷ்டப்படுறதுக்காக சொல்லலை சார். அவங்க செத்த வீட்டுக்கு அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கணும் சார். சார் நீ கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. உண்மையாகவே தேசப்பக்தி இருக்கிற இந்த இந்தியா மேலே தேசப்பக்தி இருக்கிற இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி சார், உடனே ஒவ்வொரு ஊர்லேயும் சார், ஒவ்வொரு தெருவுலையும் சார் இருக்கிற இளைஞருங்க எல்லாம் ஒன்று சேருங்க சார். சேர்ந்து ஒரு 10 பேராவது ஒரு கேண்டில் பிடிச்சி ஒரு 2 நிமிஷம் அஞ்சலி பண்ணுங்க சார் அவங்களுக்காக. அந்த வீடியோவை ஃபேஸ்புக்கில் போடுங்க சார், வாட்ஸ்அப்பில் போடுங்க சார், யூடியூப்பில் போடுங்க சார், நியூஸ் சேனலுக்கு கொடுங்க சார். நீங்கள் வீட்டில் 5 பேர் இருந்தாலும் சார், வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்க 5 பேராவது கேண்டில் பிடிச்சி அந்த வீடியோ போடுங்க சார். சார் தெருவில் இருக்கிற 10 பேர் போடுங்க சார், ஊரில் இருக்கிற 100 பேர் போடுங்க சார். சார் தமிழ்நாட்டில் எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க சார், அத்தனை கோடி பேர் ஒன்று சேருங்க சார். சார் யாரோ கேரளாவில் ஒரு பொண்ணு கண் அடிச்சா அதெல்லாம் வைரல் ஆக்குறீங்க சார். சார் ஏதோ ஒரு பையன்லாம் சூசைட் பண்ணீங்கன்னா அதெல்லாம் வீடியோ வைரல் ஆக்குறீங்க சார். இந்த வீடியோ வைரல் ஆக்குங்க சார். ஒவ்வொரு இளைஞருக்கும் துடிக்கணும் சார். செத்த என் நண்பன் குடும்பத்துக்கு நாங்கள் தனியால் இல்லை, இத்தனை 7 கோடி மக்களும் என் பின்னாடி என் குடும்பத்தில் இருக்கிறாங்களும் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும் சார். அதுக்காக வீடியோ போஸ்ட் பண்ணுங்க சார். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். இனி இந்த வீடியோ பார்த்து உடனே நீங்கள் இந்த வீடியோ பார்த்து எல்லாம் யார் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அஞ்சலி செலுத்தி கேண்டில் பிடிச்சி அந்த அஞ்சலி செலுத்தி எங்களுக்கு அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்கும்